வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரான் மற்றும் வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி 14வது அப்டேட் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான அப்டேட். நம்மளுடைய லைவ் அப்டேட்ஸ் அப்படின்றது வாட்ஸ்அப் மற்றும் நம்ம டெலிகிராம் சேனல்ஸில் போட்டுட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இப்போது இந்த போருடைய 3வது நாள், அதாவது 2வது மார்ச் அன்னைக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணியிருந்தோம். ஈரான் இந்த நாடுகளுடைய, குறிப்பாக யுஏஇ, பஹ்ரைன் போன்ற நாடுகளுடைய டீசாலினேஷன் பிளான்ட், ஏன்னா இந்த குடிநீரை அவங்க ஆறோ இல்லை பெரிய ஓடைகளோ மலையோ கிடையாது இந்தியா மாதிரி. ஸோ அவங்களோட குடிநீர் தேவை அப்படின்றது ஒரு 70% கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ட்டை நம்பி தான் இந்த நாடுகள் இயங்கிட்டு இருக்கு. அவ்வளோ மக்களும் அதை நம்பி தான் இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய பேசஸை தாக்குறது, அதன் மூலயமா அமெரிக்காவுடைய ஆப்ரேஷன்ஸ், அதை வீரியத்தை கம்மி பண்ணுறது. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கன் பேசஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடியது உண்ண உணவு, உடுக்க உடைன்னு சொல்லும்போது குடிக்க நீர் அப்படின்றது நீரின்றி அமையாத உலகம். ஸோ ஒரு நாளைக்கு மேலே உங்களால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. அப்போ அந்த தண்ணீரை கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய, இல்லை இந்த மக்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரில் கை வச்சோம் அப்படின்னா இங்கே மொத்தமும் ஆட்டம் கண்டுடும் அப்படின்றது தான் நேற்று 3ஆம் தேதி சாயங்காலத்துக்கு மேலே இந்த தாக்குதல்களை பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் ஸ்டோரேஜ் மற்றும் எனர்ஜி ஃபெசிலிட்டி, அவங்களுடைய பவர் கிரிட்டு, இது சப்ஸ்டேஷன்ஸு, ஸ்டேஷன்ஸு மற்றும் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஆர்ஓ பிளான்ஸ், இது எல்லாமே டீசாலினேஷன் பிளான்ஸ், இது எல்லாமே தாக்கியிருக்காங்க. கத்தாருடைய வாட்டர் ஸ்டோரேஜ், யுஏஇயோடைய எனர்ஜி கிரிட்டு, துபாயோடது, பஹ்ரைனுடைய டீசாலினேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே பெரிய லெவலில் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த நாடுகளுடைய உணவு எல்லாமே கணிசமான ஆல்மோஸ்ட் 100% அவங்க இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த இடத்துல கூட உங்களால் சேமித்து வைக்க முடியும். உங்களால் உணவை ஒரு 2-3 மாத காலம், 4 மாத காலம், 6 மாத காலம் கூட சேமித்து வைக்க முடியும். இந்த நாடுகளுக்கு அந்த அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, பணமும் இருக்குது. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியா இருக்குது. இந்த நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாமே இந்தியாட்ட உடனடியாக பேசினாங்க. கத்தாருடைய அதிபராக இருக்கட்டும், இல்லை யுஏயோட அதிபராக இருக்கட்டும். ஆனால் தண்ணீரை நீங்கள் எவ்வளோ சேர்த்து வைப்பீங்க? இதுதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போது இந்த இடத்துல கை வைக்கிறதன் மூலயமா இந்த போர் அப்படின்றது இன்னும் ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க இதில் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுமே தண்ணீர் பற்றாக்குறை நிகழ்ந்த ஒரு நாடு தான். இதனால தான் அவங்க கேபிட்டலாக இருக்கக்கூடிய தெஹரானை வேற ஒரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க நெடுநாளையே பிளான் போட்டுட்ருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் சில ஆறுகள் இருக்குது. அவங்க டேமில் தண்ணீரை ஸ்டோர் பண்ணி சேகரித்து சேமித்து வச்சு அதன் மூலிமா அவங்க நீர் தேவையை பூர்த்தி செய்கிறாங்க. இப்போ நாளைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் போய் அவங்க டேமில் கை வச்சாங்க அப்படின்னா அங்கே 10 கோடி மக்கள் தண்ணி இல்லாமல் பரிதை வச்சு மோசமான நிலைக்கு போகக்கூடியது வந்துடும். அதே மாதிரி இவங்க இந்த சைடு கை வைக்கிறாங்க. இப்போ ஈரான் ஏற்கனவே கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், சிம்பாலிக் அட்டாக்காக தான் இருக்கணும். ஈரான் இதை செஞ்சாங்க அப்படின்னா மொத்த உலக நாடுகளும் ஈரானுக்கு எதிராக திரும்பக்கூடிய அபாயம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா தண்ணீரில் நீங்கள் கை வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய டேஞ்சரஸ். இந்தியா இன்னைக்கு பாகிஸ்தானை இறுக்கி பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த சிந்து நதியோடைய ஒப்பந்தம். அதில் இன்னும் நம்ம ஃபுல்லாக கை வைக்கல. வெப்பன் சொன்னதுக்கே இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு அதிர்வலைகளை நம்ம பார்க்குறோம். இப்போது 2009 அமெரிக்காவோடைய அந்த டைமில் ஜூலியன் அசாஞ்ச் இவங்கெல்லாம் போன்றவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு லீக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விக்கி லீக்ஸ் அப்படின்றது அப்போல்லாம் ஆரம்பிச்சது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா விக்கி லீக்ஸில் 2009 ஒரு கேபிள், அதாவது ஒரு தொடர்பு, ஒரு தகவல் அமெரிக்காவுடைய தூதரகத்திலேருந்து அமெரிக்காவுக்கு போகுது. இதில் யுஎஸ் ஈரானுடைய அந்த டைம், அதாவது ஒபாமா அதிபராக இருக்கும் பொழுது யுஎஸ் ஈரானுடைய பிரச்சனை உச்சகட்டமாக போகும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த போருக்குள்ளே போனால் நல்லது கெட்டது என்ன, எந்த இடங்கள்லாம் நமக்கு பின்னடைவாக இருக்கும் அப்படின்ற போது ஜுபைல் டீசாலினேஷன் பிளான்ட், அதாவது ரியாதுக்கு தேவையான 90% குடிநீர் அப்படின்றது ஜுபைல் டீசாலினேஷன் பிளான்ட்ல தான் வருது. அந்த பிளான்ட்டை ஈரான் நிச்சயமாக கை வைப்பாங்க. அப்போ கை வச்சாங்கன்னா ரியாத் நகரம் முழுக்க தண்ணீர் இல்லாமல் போக வேண்டியது இருக்கும். சவுதியோட கேபிட்டலே மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளி போயிடும். அமெரிக்க துருப்புகளும் அங்கே ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் பிறகு இந்த இடத்துல தாக்கப்பட்டால் ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும்.
கம்ப்ளீட்டாக சவுதியே வந்து நீங்கள் உங்கள்கிட்ட பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் இருக்குது, நீங்கள் எவ்வளோ வேணால் ஏற்றுமதி பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. பட் அல்டிமேட்டாக நீங்கள் தண்ணீர் இல்லாமல் வெறும் கச்சா எண்ணெய் நீங்கள் குடிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. தண்ணீரை வந்து மொத்தமும் ஒரு பிளான்ட்டை நம்பி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் வந்து அந்த காலத்தில் அமெரிக்கா முன்னெடுக்கலை ஒபாமா டைமில். அதன் பிறகு சவுதி அரேபியா என்ன பண்ணாங்கன்னா ரசல் கஹீர் அப்படின்ற இடத்துல இன்னும் சில இடங்களில் இந்த ஃபெசிலிட்டியை டைவர்சிஃபை பண்ணாங்க. அதே மாதிரி 75% வரைக்கும் அவங்க மொத்த குடிநீர் தேவையில் 75% வரைக்கும் தான் கடல் நீரை குடிநீராக மாற்ற திட்டத்தில் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏன்னா கடல் நீரை குடிநீர் ஆக்கணும்னா அது கடலோர பகுதிகளில் தான் இருந்தாகணும், நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியாது. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு டிஃபென்ஸ், இப்போ நீங்கள் குடிநீர் பிளான்ட்டுக்கு இப்போ சென்னை எடுத்திங்கன்னா ஈசிஆரில் ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் இருக்குது. அங்கே நீங்கள் பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா 4 சென்ட்ரிகள் நின்றுட்டு இருப்பாங்க, நம்மளுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல மிசைல் டிஃபென்ஸ்லாம் கொண்டு வந்து வைக்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸில் இதை வந்து 2019 மீண்டும் அனலைஸ் பண்ணுறாங்க. சிஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்பு வந்து மீண்டும் அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணும்போது 2019 சிஎஸ்ஐஎஸ் ரிப்போர்ட் படி ஒருவேளை ஈரான் சவுதி பிரச்சனை வந்தால், ஈரான் இஸ்ரேல் மூலிமா ஏதோ ஒரு வகையில் ஒரு போர் வந்துச்சு அப்படின்னா சவுதியோடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது சவுதியோடைய ஆயில், சவுதியோடைய எலக்ட்ரிசிட்டி மற்றும் இந்த டீசாலினேஷன் பிளான்ட் ஸ்காடான்னு சொல்லக்கூடியது, இதை தான் அவங்க கை வைப்பாங்க அப்படின்றதும், டீசாலினேஷன் பிளான்ட் அப்படின்றது ஒரு ஹியூமனிடேரியன் சோக் பாயிண்ட், இந்த இடத்துல கை வச்சுட்டா அங்கே சவுதியால் இயங்கவே முடியாது அப்படின்னும், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய, அதுவும் பாலைவன பகுதியில் ஒரு பெரிய டீஹைட்ரேஷன் கிரைசிஸை கொடுத்துரும். இதை வந்து மிலிட்ரி அலையன்ஸ், இப்போ சவுதி மக்கள் தண்ணி இல்லாமல் தவிக்கும் பொழுது MBS அவர்களுக்கு மக்களுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யணுமா இல்லை அமெரிக்காவுடைய அலையன்ஸ் தேவையா அப்படின்னா மக்களோட தண்ணீர் தேவை தான் நோக்கி யாராக இருந்தாலும் போய் ஆகணும், இல்லைன்னா அரசாங்கம் கவுந்துடும். ஸோ இதை தான் இவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது 2026 இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்டடீஸ் INSSன்ற நிறுவனம் கல்ஃப் நாடுகளை பற்றி ஈரான் அமெரிக்காவோட யுத்தம் வந்தால் என்ன ஆகும்னு சொல்லி ஒரு சினாரியோ பில்ட் பண்ணி ஒரு அனாலிசிஸ், ஒரு ஆய்வு வந்து செஞ்சுருக்காங்க. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து இந்த நாடுகளுக்கு ஒரு வெயிட்டி டைலமா, அதாவது இது மாதிரி பண்ணிட்டா என்ன நடக்கும், இப்போ எதிராளிகிட்ட கத்தி இருக்கா இல்லையான்னு தெரியாது, பட் அவன் கத்தி எடுத்து குத்திட்டானா என்ன ஆகும்னு நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு வெயிட்டி டைலமா அப்படின்றது இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசாலினேஷன், அதாவது தண்ணீர் மற்றும் மின்சாரம், இதை ஈரான் தாக்குனா நம்ம என்ன ஆகும் அப்படின்ற டைலமா அவங்களுக்கு இருந்துச்சு. இது ஒரு வேளை நடந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரமும் டீஸ்டெபிளைஸ் ஆயிரும். அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் டிக்டேட்டர்ஸ், ஒரு மன்னர் ஆட்சியிலே ஒரு குடும்ப ஆட்சியிலே இருக்கக்கூடியது தான். மக்கள் இயங்கிட்டு இருக்காங்க, டாக்ஸ் கிடையாது, சொர்க்க பூமி எல்லாமே வந்து ரொம்ப சர்ப்ளஸாக இருக்குது, வெல்த் இருக்குது, திடீர்னு தண்ணீர் இல்லை மின்சாரம் இல்லைன்னா அந்த அரசாங்கம் வந்து தாங்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2025 மிடில் ஈஸ்ட் இன்ஸ்டியூட் வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் கல்ஃபோட வாட்டர் கிரைசிஸ் அப்படின்றது மிகப்பெரிய செக்யூரிட்டி ரிஸ்க், போர் எல்லாத்த விட இது ஒரு பெரிய செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படின்னும். டீசாலினேஷன் பிரெயின் அப்படின்றது, அதாவது இப்போ நீங்கள் டீசாலினேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இது நல்ல ஒரு சிஸ்டமாக எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த கடல் நீரை குடிநீர் ஆக்கின பிறகு அந்த பிரெயின், இந்த உப்பு நீர் இருக்கு பாருங்க, அதை மீண்டும் நீங்கள் கடலுக்கு விடும் பொழுது அது கடலோட உப்புத்தன்மையை இன்னும் அதிகப்படுத்தி அது ஒரு மிகப்பெரிய கடல்வாழ், அது மெரைன் எக்கோசிஸ்டத்தை மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அரேபியன் கல்ஃபோட எக்கோசிஸ்டத்தை மிகப்பெரிய லெவலில் பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னும். இது மாதிரி ஆயில் ஸ்பில், இப்போ 6 ஆயில் டேங்கர்ஸ் வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கு ஈரானால். ஈரானுடைய 8 கடற்படை கப்பல்களை அமெரிக்கா மூழ்கடிச்சிருக்காங்க. இப்போ இத்தனை ஆயிலும் உள்ளே போகும் பொழுது இப்போ இவங்க நல்லா பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மீடியா, இந்த சோகால் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் ஒன்று வரும், தீபாவளி அப்போ ஐயோ பட்டாசு வெடிச்சிடாதீங்க, இப்போ குழந்தைகள் மனசு ஐயோ நம்ம வெடிச்சதுனால தான் பூமி வெப்பமயமாகி இன்னைக்கு வந்து சுற்றுப்புற சூழல்லாம் மாசுபடுது, ஹோலி அப்போ வந்து தண்ணீரை வீணாக்காதீங்க, இந்த செர்மான்ஸ்லாம் இவங்க கொடுப்பாங்க. இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி பண்டிகைகள் நடக்கக்கூடிய ஒரு பொல்யூஷன், ஒரு தாக்கம் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அதை விட 100 மடங்கு தாக்கம் இன்னைக்கு வந்து இவங்களுடைய போர்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யாருமே அங்கே வந்து இயற்கை சூழலை பற்றிலாம் யோசிக்கிறது கிடையாது. ஸோ மிடில் ஈஸ்ட்டுக்கு வாட்டர் கிரைசிஸ், கல்ஃபுக்கு வந்து வாட்டர் கிரைசிஸ் அப்படின்றது எப்பயுமே இருக்குது. இதை தவிர 1980களில் சிஏஏ அனாலிசிஸ், அப்போது அந்த காலகட்டங்களில் பெர்ஷியன் கல்ஃபை பற்றி பார்க்கும் பொழுது
ஈரான் ஈராக் வார பற்றி அப்போ ஏன்னா ஈராக்குக்கு வந்து அன்னைக்கு நல்லா கவனிங்க, இதே ஈரானுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாங்க, இஸ்ரேலும் சப்போர்ட் பண்ணாங்க. ஈராக் அன்னைக்கு வேற நாடா, ஷியா சுன்னி டிவைடு. இப்போ எங்கெங்கெல்லாம் பாலிடிக்ஸ் மாறுதுன்னு பாருங்க. அன்னைக்கு அமெரிக்கா ஈரானுக்கு உற்ற நண்பன் அந்த 10 வருட யுத்தத்தில். அந்த டைம்லையுமே என்ன சொன்னாங்கன்னா, ஈராக்கோடைய டீசாலினேஷன் பிளான்ஸ் இதிலெல்லாம் கை வச்சாங்கன்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணும். அதே மாதிரி சொல்லி இந்த ஹவுத்திகளுடைய தாக்குதல் 2019 ஈரானுடைய எண்ணெய் கிணறுகள் மேலே அதிகமாக இருந்துச்சு. அதே சமயம் அவங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட்டை முதல் முறையாக இப்போ ஹவுத்திகள் வந்து கையை வச்சாங்க. அதன் பிறகு தான் இவங்க அமைதி ஒப்பந்தம் எல்லாமே போட்டாங்க. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த தேர்ஸ்ட் ஆஃப் அ நேஷன், MEF அப்படின்ற அமைப்பு தேர்ஸ்ட் ஆஃப் அ நேஷன், ஒரு தேசத்தின் தாகம் அப்படின்ற ஒரு புக்கை வெளியிட்டிருந்தாங்க. ஹவு ட்ரை ஈரான் அப்படின்னு சொல்லி. இது ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா ஈரான்லேயுமே ஆறுகள் ஓரளவுக்கு இருக்குது. அணைகளை வச்சு அவங்க வந்து பாசன தேவையும் மற்றும் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்கிறாங்க. ஆனாலும் நீர் மேலாண்மை பெரிய அளவுக்கு இல்லை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ ஈரானும் பரிதவிக்குது. தெஹ்ரானில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, கிட்டத்தட்ட 3-4 கோடி மக்கள் அவங்க நகரத்தில் வசிக்கிறாங்க, 3 கோடி மக்கள் அங்கே வசிக்கிறாங்க இந்த தெஹ்ரான் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில். தலைநகரத்தையே மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு ஈரான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட இப்போ பணம் இல்லை, சாங்ஷன்ஸில் இருக்கிறதுனால ஃபியூச்சரில் மாற்றணும்னு அந்த ப்ராஜெக்டை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ நாளைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த வளைகுடா நாடுகளும் பதிலுக்கு ஈரானுடைய டேமை தாக்குனாங்கன்னா இங்கே ஒரு 10 கோடி மக்கள் தண்ணீர் இன்றி தவிக்க வேண்டிய நிலைமை அப்படின்றது வந்துடும். ஸோ 2 சைடுமே நீங்கள் எந்த சைடுக்கு ஆதரிக்கிறீங்க அதெல்லாம் வேற விஷயம். நம்ம அடிப்படையாக பார்க்க வேண்டியது, இந்த நாடுகள் கிட்ட கச்சா எண்ணெய் இருக்குது, பெரிய அமீர்கள் பெரிய ஷேக்குகள் பகட்டான இதில் தான் வருவாங்க. எல்லாமே இருந்தாலும் தண்ணீர் இல்லாமல் ஒரு பூமி இருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் பாரதத்தை கரிச்சு கொட்டக்கூடிய இழிவாக பேசக்கூடிய பிறவிகளுக்கு நான் ஒன்று கேட்குறேன். எல்லா வளமும் நம்ம நாட்டில் இருக்குது. மகாராஷ்டிராவில் விதர்பாவில் தண்ணீர் இல்லாத போது கர்நாடகாவிலேருந்து ரயில்கள் மூலியமாக தண்ணீர் நம்ம அமுச்சு வச்சோம். சிரபுஞ்சி நம்மக்கிட்ட தான் இருக்குது. இத்தனை நதிகள் இருக்குது. இந்த பூமியில் பிறக்கிறதே நான் புண்ணியம்னு சொல்லி எத்தனையோ முறை சொல்வேன். மீண்டும் ஒரு பிறப்பு இருக்கான்னு தெரியாது. ஆனால் பிறந்தா இந்த பூமியில் தான் நான் பிறக்கணும். ஏன்னா எல்லாமே இந்த நாட்டில் இருக்குது. நாம் நீர் மேலாண்மை எப்படி பண்ணுறோம்? ஆறுகள் இன்னைக்கு சூறையாடி மணல் படுகைகள்லாம் ஒன்றுமே மணலே இல்லாமல் போய் மணலை ஒரு கமாடிட்டியாக மாற்றி மாஃபியாவாக்கி இன்னைக்கு நம்ம கிடைக்க இயற்கை அன்னை கடவுள் நமக்கு கொடுத்த அந்த அருளை சூறையாடிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் நீர்நிலைகளை சர்வசாதாரணமாக நம்ம குப்பை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு மிடில் ஈஸ்டில் கடல் நீரை சுத்திகரித்து குடிநீர் ஆக்கக்கூடிய அந்த இடத்துல ஈரான் கை வைக்கும்போது இந்த போர் இன்னும் மிக மோசமான டேஞ்சரஸான சுச்சுவேஷன் நோக்கி போகுது. ஹோப் இதை ஈரான் சிம்பாலிக்காக இவங்களை ப்ரெஷரைஸ் பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை மீறி இதை தாக்குனா இது ஒரு பேரழிவை நோக்கி போகும்ன்றது தவிர வேறு மாற்று கருத்தே இருக்க முடியாது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.